வணக்கம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ஜீரா ரைஸ் வித் பன்னீர் கிரேவி. ரொம்ப சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 4 முந்திரி போல் நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. அது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போது பார்த்திங்கன்னா 4 பல் பூண்டை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நான் இன்றைக்கி ஜீரா ரைஸ்க்கு பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸும் எடுத்துக்கலாம், இல்லை பிரியாணி ரைஸே கூட எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 80 to 90% வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க. அரிசியை வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஃப்ரைட் ரைஸ் டாஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். குழஞ்சி போச்சுன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போது இந்த டைமில் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் அந்த ரைஸ்க்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன். 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஜீரா ரைஸ் சூப்பராக ரெடி. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரைஸ் இது. இன்றைக்கி கிரேவி பார்த்திங்கன்னா பன்னீர் கிரேவி தான் செஞ்சுருக்கேன் இதுக்கு சைடிஷ்ஷாக. இது பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து வீடியோவில் காமிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் சென்னா மசாலான்னு ஒரு இது போட்டிருப்பேன். அதே மாதிரி தான் இதுவுமே சேம். அதில் சென்னா போட்டிருப்பேன். அதுக்கு பதிலாக இதில் பன்னீரை 200 கிராம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த பன்னீரை சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். பன்னீர் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம கிரேவியும் ரெடி. அதில் பார்த்திங்கன்னா சென்னா மசாலா பேஸ்ட் அரைக்கும் போது சென்னா சேர்த்துருப்பேன். இதில் சென்னா இல்லாததால் நம்ம பொட்டுக்கல்லை சேர்த்துக்கலாம் அந்தளவுக்கு. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் சென்னா மசாலா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு. அவ்வளோதான், நம்மளோட ஜீரா ரைஸ் வித் பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.